ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, வஜ்ரகோசம்னு இந்த வராகி அம்மாவின் பேரை சொல்லிக்கிட்டு என் கையையும் தொட்டு விட்டாய்தானே. வஜ்ரகோசம்னா என்னன்னு தெரியுமா? சிம்ம வாகினின்னு அர்த்தம். அதாவது சிம்ம வாகனத்தில் அமர்ந்திருக்கும் இந்த வராகி அம்மாவை தான் வஜ்ரகோசம்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படி சிம்ம வாகனத்தில் அமர்ந்திருக்கும் என்னை கூப்பிட்டதின் விளைவாக இனி உன் வாழ்க்கையில நீ சிங்கம் போல திகைத்து பிரம்மாண்டமா தலைச்சு நிற்க போற. ஆம் என் செல்லமே, சிங்கம் எப்படி காட்டுக்கு ராஜாவாக இருக்கோ அதே போல உன் வாழ்க்கையிலையும் நீ கேட்பதையெல்லாம் உனக்கு கொடுத்து ஆசீர்வதிச்சு உன்னை ராஜ வாழ்க்கையை வாழ வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வராகி அம்மா என்னுடைய கையை தொட சொன்னேன். என் கையை தொட்ட உன் கைகளில் உனக்கு தேவையானதையெல்லாம் வாரி வாரி வழங்குவதற்காக தான் சிம்ம வாகனத்தில் நான் ஏறி வந்து விட்டேன் என் செல்லமே. எப்போவுமே உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்கு. உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்சது என்னவோ உனக்கு போதவே மாட்டேங்குது, பத்தவே மாட்டேங்குது. இன்னும் அது வேணும் இது வேணும்னு எதிர்பார்க்கக்கூடிய ஏங்கக்கூடிய பிள்ளையாக நீ இருக்க. ஆனால் உன் கைகளில் இருக்கக்கூடிய பொருளும் உனக்கு கிடைச்ச வாழ்க்கையின் அற்புதமும் நீ புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. எப்போவுமே ஒரு பொருள் கையில் இருக்கும்போது அதனுடைய மதிப்பு தெரியாது. அது தொலைஞ்ச பிறகு தேடும்போது தான் அதனுடைய அருமை பெருமை உனக்கு புரிய வரும். அதே போல தான் இப்போது உனக்கு கிடைச்சிருக்க வாழ்க்கையை நீ ரொம்ப சாதாரணமாக நினச்சிட வேணாம். இந்த வாழ்க்கையில் தான் உனக்கான அற்புதங்களையே நான் செய்ய போகிறேன். உன்னை யாராவது மதிக்கிறாங்க மதிக்கலைங்கிறத பற்றி நீ யோசிக்காத. உன் வாழ்க்கையை நீ மிக பெருசாக நின, உன்னையும் உயர்வான ஆளாக நின. உன்னை நீ எந்த அளவுக்கு உயர்வாக நினைக்கிறியோ அந்த அளவுக்கு பல மடங்காக உன்னை இன்னுமே நான் உயர்த்தி காட்டுவேன். யாராவது உன்னை மதிக்கலைனா அதுக்காக நீ கவலைப்பட வேணாம். ஏன்னா அடுத்தவன் உன்னை மதிக்கிறதும் மதிக்காததும் அவனுடைய எண்ணம், அவனுடைய கருத்து. ஆனால் உனக்கு தெரியும் அல்லவா நீ எவ்வளவு தகுதியும் திறமையும் உள்ள ஆள்னு. தகுதி இல்லாத ஒருத்தன் உன்னை மதிக்கலைங்கிறதுக்காக நீ மனசு வருத்தப்பட வேணாம். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உன்னுடைய மதிப்பு தகுதி இல்லாதவரின் அங்கீகாரத்திற்கான புரிதலாக இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ. அதாவது வைரங்கிறது ஒரு பளபளப்பா சாதாரண கண்ணாடி கல் போல இருக்கும். இது யாருக்கு எப்படி தெரியும்? அந்த வைரத்தின் மதிப்பு தெரிஞ்சவங்களுக்கு அது வைரங்கிறது புரிய வரும். மற்றவங்க எல்லாம் அதை பார்க்கும்போது அழகான பளபளப்பான கூழாங்கல்லுன்னு தானே நினைப்பாங்க. அதே போல தான் நீ வைரம். உன்னை புரிஞ்சுக்காதவங்க, உன் மதிப்பை தெரிஞ்சுக்காதவங்க, அதை புரிந்து கொள்ளக்கூடிய தகுதி இல்லாதவர்கள் உன்னை சாதாரண கல்லுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க சாதாரண கல்லாக இருப்பதால் தான் அவங்க மனசு ஒரு கல்லாக இருக்குது. மற்றவங்களோட மனசை நோகடிக்கக்கூடிய நஞ்சு எண்ணம் கூடிய கெட்ட வஞ்சக எண்ணம் கூடிய மனிதர்களாக அவர்கள் இருக்கும்போது பார்ப்பவர்களையும் அப்படிதானே நினைப்பாங்க. இன்பத்தில் இருக்கும்போது மட்டும் உன் கூட சேர்ந்து வந்து பேசி கொண்டாடி உன்னை நல்லவன் அது இதுன்னு சொல்லக்கூடிய இந்த உலகம் உனக்கு ஒரு கஷ்டம்னு உதவி கேட்டு போனினா உனக்கு வலிக்காத அளவுக்கு உன் உயிரையே எடுக்கக்கூடிய யமனாக மாறிடுவாங்க. ஆம் என் செல்லமே, நீ ஒரு உதவின்னு அவசரத்துக்கு அவங்கள தேடி போகும்போது தான் நீ ஒரு மதிப்பே இல்லாத செல்லா காசுன்றது போல உன்னை தூக்கி எறிஞ்சு பேசுவாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு உன் மதிப்பு எப்படி புரியும்? அழுகிய இதயம் போல அவர்களது மனசு இருக்கு. யாருக்கும் நல்லது நினைக்கக்கூடிய நல்ல எண்ணமே இல்லாத அந்த மனிதர்களிடம் போய், கெட்டெண்ணம் கொண்ட குணமுள்ள அந்த மனிதர்களிடம் போய் நல்லெண்ணம் கொண்ட உனக்கு எப்படி மரியாதையும் மதிப்பும் கிடைக்கும்னு எதிர்பார்க்குற? உன்னை மதிக்காதவங்க, உன் மனசு தெரியாதவங்க, உன்னுடைய அழகிய இதயத்தை புரியாதவங்க உனக்கு தேவையே இல்லை. உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்கள மட்டும் நீ தூக்கி வச்சு கொண்டான்னா போதும். உன்னை புரிந்து கொள்ளாத விஷயங்களும் உன்னை புரிந்து கொள்ளாத மனிதர்களும் உன் வாழ்க்கையில் நிலைக்க மாட்டாங்க. ஆனால் உன்னை சனியாக புரிஞ்சுக்கிட்டவங்க யாருமே உன்னை விட்டு விலகி போகவே மாட்டாங்க என் செல்லமே. யார் உன் கூட இருந்தால் நல்லா இருக்குமோ, எது உனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமோ அதை உன் கூடவே வச்சு உன் கைகளில் கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பதற்காக தான் இந்த வராகியம்மா என்னுடைய கையை தொட சொன்னேன். உனக்காக இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்காக இப்படி கலங்கி போயிருக்க? உன் குடும்பத்தை நினச்சி வருத்தப்படாத. உன்னுடைய குடும்பமும் உன்னுடைய பிள்ளைகளின் குடும்பமும் எல்லாமே என்னுடைய குடும்பம்தான். அவங்க எதிர்காலம் என்ன ஆகுமோ, என் பிள்ளைங்க என்ன செய்ய போகிறாங்களோன்னு நீ வருத்தப்படாத.
எல்லாரையும் நன்றாக வாழ வைக்க வேண்டிய பொறுப்பை இந்த வராகியம்மா நான் ஏற்றுக்கிறேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையும் மிக சிறப்பானதாக மாறப்போகுது. இப்போது நீ எதை நினைச்சும் பயப்படாதே என் செல்லமே. வேதனைகளும் சோதனைகளும் நான் உனக்கு கொடுப்பதின் காரணமே உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எப்படிப்பட்டவங்கன்றத நீ அடையாளம் கண்டுக்கணுங்கிறதுக்காக தான். ஏன்னா நீ நல்லா இருக்கும்போது எல்லாருமே உன்கிட்ட நல்லவங்க போல தான் பேசுவாங்க, நல்லவங்களாக தான் தெரிவாங்க. ஆனால் உனக்கு கஷ்டமோ வேதனையோ பிரச்சனையோ வரும்போது தான் மனிதர்களின் உண்மையான சொரூபமும் அவர்களுடைய உண்மையான முகமும் உனக்கு தெரிய வரும். அதனால தான் மனிதர்களை பற்றிய உண்மையை நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வேதனைகளையும் சோதனைகளையும் உனக்கு கொடுத்தேனே தவிர நீ போகும் பாதையிலெல்லாம் நீ அறியாமலேயே உனக்கு துணையாக உன் கூடவே தான் நான் இருப்பேன் என் செல்லமே. எப்போவுமே நீ எதிரி நினைக்கிறவன்ட்ட கூட தைரியமாக மோதிடலாம். அவன் உன் முதுகுக்கு பின்னால் எதுவும் செய்ய மாட்டான். ஆனால் நண்பன் போல உன் கூட பழகி எங்கேருந்து எப்படி உன்னை ஏமாற்றணும்னு திட்டம் போட்டு அங்கே இங்கன்னு உனக்கே தெரியாமல் எல்லா இடத்திலும் உன்னை ஏமாற்றும் அந்த துரோகியான நண்பரிடம் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். அதாவது எதிரியிடம் கூட நீ சாதாரணமாக இருந்துடலாம், உன்னை சுற்றி இருக்க மனிதர்களிடம் கொஞ்சம் கவனமாக விழிப்புணர்வோடு இருக்கணும்னு சொல்கிறேன் என் செல்லமே. ஒரு மனுஷன் வாழும்போது வயசான காலத்தில் அவருக்கு சரியாக உணவு கூட கொடுக்காம அவர் இறந்து போன பிறகு அவருக்காக அறுசுவை உணவு படையல் வைக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? முதல்ல உன்னுடைய பெற்றவர்களுக்கோ அல்லது உன்னுடைய முதியவர்களுக்கோ அல்லது உன்னையோட வயசு மூத்தவங்களோ யாராவது உன் வீட்டில் இருக்காங்க அல்லது உன்னுடைய வரவை உன்னுடைய உதவியை எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவையானதை முதலில் செய்யக்கூடிய பிள்ளையாக நீரு. ஏன்னா வயசானவங்களும் முதியவர்களும் மூத்தவர்களும் எத்தனையோ வாழ்க்கையில் அனுபவப்பட்டு கஷ்டப்பட்டு எவ்வளவோ பிரச்சனைகளை பார்த்து வளர்ந்துருப்பாங்க. அவர்களுக்கு நீ ஒரு துணையாக இருக்கும்போது அவர்களுடைய துணை ஏதோ ஒரு விதத்தில் உனக்கு உதவியாகவும் வழிகாட்டுதலாகவும் இருக்குங்கிறத நீ மறந்து விடாதே என் செல்லமே. எப்போதுமே உன்னை பெற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம் வராத அளவுக்கு நீ அவங்கள கை தூக்கி நல்லபடியாக வச்சுக்கும் போது நீ நல்லா வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு அவர்கள் மூலமாக நானும் உனக்கு உதவி செய்வேன். புத்தியும் மனசும் நேராக இருக்கும்போது நீ ஒரே மாதிரி சிந்தனை செய்யும்போது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய். நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் இந்த வராகியம்மா உன் கூடவே இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். முதல்ல உன் மனசில் மேலோட்டமாக இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை தூக்கி போடு. உன் எண்ணங்கள் எப்போதும் ஆழ்ந்த சிந்தனைகளாகவும் தெளிவான எண்ணம் கூடியதாகவும் இருக்கட்டும். எப்போதுமே உன் மனசை நீ அமைதியாக வச்சுக்கிட்டினா உன் வாழ்க்கைங்கிறது அழகான நிம்மதி நிறைந்த பூங்காவனமாக இருக்கும். நீ தான் உன் மனசை அமைதியாக வச்சுக்கணும் என் செல்லமே. உன் கண்ணுக்கு எதிரே கற்சிலையாக இந்த வராகியம்மா நான் இருந்தாலும் உன் மனசில் என்னுடைய எண்ணங்கள் இருக்கிறது தானே. என்னை தாயாகவும் தெய்வமாகவும் நினைக்கிற என் அன்பு பிள்ளை உனக்காக நான் இருக்கேன். யாராவது உன்னை உதாசீனப்படுத்தினாங்கன்னா மறுபடியும் மறுபடியும் போய் அவங்க கிட்ட கெஞ்சி கேட்டு மண்டியிடாதே. உன்னை உதாசீனப்படுத்தியவர் ஒதுக்கி வச்சவர் அவமானப்படுத்தினவங்கன்னு எல்லார் கண்ணு முன்பாகவும் உன்னை சிறப்பாக வாழ வைப்பதற்காக உனக்கு தேவையான அஷ்டலக்ஷ்மியையும் ஐஸ்வர்யத்தையும் அள்ளி கொடுப்பதற்காக தான் என்னுடைய கரங்களையே உன்னை தொடச் சொன்னேன். உன்னுடைய அருமையும் பெருமையும் புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் உன்னை தேடி வர்றதுக்கான காலம் வந்துருச்சு. நீ எதை பற்றியும் யோசிக்காம நம்பிக்கையோடு முன்னேறி போய்கிட்டே இரு. இந்த வராகி அம்மாவின் அருள் எப்போதுமே உனக்கு இருக்கும் என் செல்லமே. ஒரு காரியம் நல்லதா கெட்டதான்ற சந்தேகம் உனக்குள்ளே வரும்போதே அதை நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன்னு அதை ஏன் பொறுப்பில் விட்டுடு. ஏன்னா அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அதை ஏன் பொறுப்பில் விட்டுட்டினா அதை என்ன செய்யணுமோ அதை செஞ்சு நிச்சயம் உனக்கு சாதகமாக நல்ல முடிவுகளை நான் கொண்டு வருவேன். நல்லதுங்கிறது எப்போதுமே உன் மனசை போட்டு குழப்பாது. அதனால் கெட்ட விஷயங்களை அதிகம் யோசிக்காம இது சரியாக வருமானு மனசை போட்டு குழப்பிக்காம நல்ல விஷயங்களை உடனே முடிவெடுத்துட்டு உன் வேலையை மட்டும் கவனமாக செஞ்சுக்கிட்டே இரு. இந்த வராகியம்மா நீ எடுத்த முடிவுகளுக்கெல்லாம் மிகப்பெரிய பலனை அற்புதமாக உனக்கு முடிச்சு கொடுத்துட்றேன். பொறுமைங்கிறது மிகப்பெரிய சக்தி. அந்த பொறுமை இருக்கும் இடத்தில் இந்த வராகியம்மா நானும் இருப்பேன். நீ எப்போதும் எல்லா விஷயங்களிலும் எல்லாரிடமும் மௌனமாக பொறுமையாக இருக்க கற்றுக்கோ.
துன்பம் என்பது கடல்ல இருக்கக்கூடிய அலைகள் போல மறுபடியும் மறுபடியும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நீ என்னை முழுசா நம்பும்போது அந்த கடலின் அலை போல துன்பம் உன்னை நோக்கி வந்தாலும் நான் கரையாக இருந்து அந்த துன்பம் எனும் கடல் அலையை திருப்ப அனுப்பிடுவேன் என் செல்லமே. நீ கரையாக நான் கரையாக உன் பக்கத்தில் உன் கூடவே நான் இருந்து எந்த துன்பமும் உன்னை நெருங்காத அளவுக்கு உன்னை பாதுகாக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் ஒரு தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சும் கூட நீ சகிச்சுக்கிட்டே போகிற, அடுத்தவன் உனக்கு கெடுதல் செய்கிறான்னு தெரிஞ்சும் கூட நீ பொறுத்துக்கிட்டே போனீனா அப்புறம் உனக்குன்னு ஒரு மரியாதை இல்லாமலே போயிடும். சில விஷயங்களில் சில பேர் தப்பு செய்கிறாங்கன்னு தெரியும் போது பேச வேண்டிய இடத்துல பேசிடணும், கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்டணும். அப்படி இல்லாட்டி நீ சகிப்புத்தன்மையோட பொறுத்துக்கிட்டு போகிறன்னு தெரியாமல் உன்னை அடிமைப்படுத்தி அடிமைத்தனமாக நடத்த முயற்சிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் பந்தி முடிஞ்சவனை தூக்கி போடுற வாழை இலை போல அவங்க வேலை முடிஞ்சதும் உன்னை தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் பேச வேண்டிய இடத்திலும் கேட்க வேண்டிய இடத்திலும் பேசிடுன்னு சொல்கிறேன். யாருமே இல்லாமல் தனியாக நிற்கதியாக நிற்கிறனே நினச்சி கலகி போகாதே. உன்னை தூக்கி போட்டவங்கள்லாம் துவண்டு போகும்படி நான் உனக்கு உதவி செஞ்சு உன்னை உயர்ந்த நிலைக்கு நிச்சயமாக கொண்டு வருவேன். யாராவது உன்னை ஒதுக்கி வச்சாங்கன்னா நீ ஒடுங்கி போயிடக்கூடாது. நான் உனக்கு துணையாக இருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு இன்னும் உன்னுடைய திறமைகளையும் முயற்சிகளையும் அதிகமாக செஞ்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வரப்பழகு. அன்பாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, கிடைக்காதுன்னு தெரிஞ்ச பிறகும் அதை எதிர்பார்க்க கூடாது என்று சொல்லவே. நல்ல குணத்தோடு இருக்கிற உன்னை எல்லாரும் புரிஞ்சுக்கிறதுக்கான காலம் வரும். பொக்கிஷம் போன்ற உன் மதிப்பை இந்த உலகத்தின் மனிதர்கள் அத்தனை பேருக்கும் நான் புரிய வைக்கிறேன். நீ கலங்காதே என் செல்லமே. உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இந்த வராகியம்மா அதை பார்த்துக்கிட்டு சும்மாவா இருப்பேன்? நிச்சயமா எல்லா பிரச்சனைகளையும் நான் தீர்த்து வைக்கிறேன். எந்த லட்சியத்தை அடையணும்னு ஆசைப்பட்டியோ அதை மனசில் வச்சுக்கிட்டு அடைவதற்காக எல்லா முயற்சிகளையும் செய். கண்டிப்பாக உன்னை நான் உச்சகட்ட நிலைமைக்கு, உயர்ந்த நிலைமைக்கு, நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன். அது வரைக்கும் நீ மனசில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. எல்லா கஷ்டங்களையும் தாண்டி உனக்கு கிடைச்சதை வச்சு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. உன் எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி நீ நம்பிக்கையோடு உன்னுடைய கடமைகளை செய்யும்போது நீ எதிர்பார்த்த அளவுக்கும் அதிகமாகவே உன் விருப்பங்கள் நிறைவேறிடும் என்று சொல்லவே. நீ நினச்சது எல்லாமே இனி ஒவ்வொன்றாக நடக்கப் போகுது. உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிஞ்சு போச்சு. இனிமே நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையை வெற்றிகரமானதாக நான் ஆக்கி கொடுத்துட்றேன். என் கைகளில் இருந்து ஆசீர்வாதத்தோட நீ எதிர்பார்த்த அனைத்தையுமே பெறப்போற. நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் அது மீண்டும் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன். இப்போது நீ அழுது வடிக்கும் இந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக நான் மாத்துறேன் என் செல்லமே. என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் உன்னால் ஏற்றுக்கவும் தாங்கிக்கவும் முடியுன்றதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. ஒரு விஷயத்தைக்கிட்ட ஏற்றுக்கிட்டு தாங்கிக்கிட்டு அதை தாண்டி போகும்போது தான் அனைத்திலும் உன்னால் வெற்றி பெற முடியும். அதற்கு முதல்ல உன்னுடைய மன உறுதியை நீ வளர்த்துக்கோ. வாழ்க்கைனா போராட்டமாக தான் இருக்கும். ஆனால் நீ மன உறுதியோட மன தைரியத்தோட போராடும் போது எல்லா விஷயங்களிலும் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும்.